ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு நான் ஒரு ஃப்ரெஷராக எப்படி என்னோடய ரெஸ்யூம் கிரியேட் பண்ணேன் அண்டு என்னெல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க் ஃப்ளோ டிப்ஸு அண்டு என்னோடய ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா டாப் கம்பெனிஸான மீஷோ ஜோகோலாம் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆச்சு. ஸோ அதை பற்றி அண்ட் அதோட ப்ரூஃப் நான் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ தான் கரண்ட்டாக காலேஜ் முடிச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு ஒரு ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன், கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட இது வரும். ஸோ நிறைய டிசைன்ஸாக வரும் அண்டு ஒரு சில இதெல்லாம் நார்மலாக இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ், ஓகேங்களா. நான் அந்த மாதிரி நிறையா சொல்லுவேன். ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் சைடு சம்திங் நீங்கள் டிசைன் சைடு போகிறீங்க, அதுவுமே ஃப்ரெஷருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நீங்கள் கலர் ஃபாண்ட்ஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணணும். அதுவுமே எனக்கு கரெக்டாக தெரில, ஓகேங்களா. பட் நீங்கள் இந்த ஃப்ரெஷர் நார்மலாக இந்த டெவலப்பிங் சைடு இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ரெஸ்யூம் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது இந்த மாதிரி ஐகான்ஸு, இந்த மாதிரி எமோஜிஸு, இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு இதெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏடிஎஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏடிஎஸில் மாட்டினா மட்டும்தான் உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா போகாது உங்கள் ரெஸ்யூமு. ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஓகே, இதுக்கு மெஜாரிட்டியாக நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ அப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறையா வெப்சைட்ஸ் சொல்லியிருந்தாங்க, லைக் கேன்வா, அப்புறம் இந்த நோவா ரெஸ்யூம் அண்டு ஓவர்லீஃப் இந்த மாதிரி. ஸோ ஓகே, பட் சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய பர்சனல் இது வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் பண்ணேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்களும் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே, ஸோ அண்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்யூமை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிடி ரெஸ்யூம், ஸோ இந்த இது அப்புறம் இந்த ரெண்டர் சிவி இன்ஜினியரிங் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் இருக்கும், லேட்டக்ஸ் அப்படின்னு. இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் நீங்கள் விஷுவலாக எடிட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மற்றபடி நார்மலாக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் அடிக்கிற மாதிரி இதில் வராது, ஓகேங்களா. ஸோ இந்த லேட்டக்ஸ் ஃபார்மெட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அதில் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ பெட்டராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் இது பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காமிக்கும் அது. ஸோ அப்படி பண்ணணும். இந்த ஃபார்மேட்டே ஒரு மாதிரி இல்லை. இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரெஸ்யூமை அதாவது இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வேர்டாக மாற்றிடுங்க. வேர்டாக மாற்றி வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணலாம், இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இந்த ஃபார்மெட் இது லேட்டக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. கண்டிப்பாக பிகினராக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ மற்றபடி இது நல்ல ஒரு இதுதான், ஓகேங்களா. நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அண்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ரெஸ்யூம் பண்ணுறது, இதுதான் நாம் இந்த என்னோடய வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன், ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா
நான் வந்து என்னோடய ரெஸ்யூம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் பண்ண ரெஸ்யூம். ஓகேங்களா, அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் இருக்கணும். ஒரே பேஜுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிக்க பார்க்கணும். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான், ஆனால் வேறு வழி கிடையாது. ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி 2-3 பேஜ் கொண்டு வரக்கூடாது. ஸோ 2-3 பேஜில் யார் போடுவாங்க, மோஸ்ட்லி 2 பேஜஸ் யார் போடுவாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரே பேஜில் கொண்டு வர பாருங்கள். ஓகேங்களா, அண்ட் இதை எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் தான் விஷயமே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட், ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ உங்களோட இதை போட்டு சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் வந்து உங்களுடைய நேம் போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து போடுங்க கீழே. இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டரில் வந்து உங்களுடைய நேம் இருக்கணும், அதுவும் வந்து போல்டாக இருக்கணும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏரியல் அப்படி இல்லைன்னா டைம்ஸ் நியூ ரோமன், இந்த பேசிக் ஃபாண்ட்டு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மற்ற ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா, அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த என்னோடய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி எவ்வளோ ஏடிஎஸ் ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்டரில் வந்து உங்களுடைய நேம் போட்டுருங்க. அண்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து கீழே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரோல் அப்ளை பண்ணுறேன், அதனால் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு போகும். அதாவது என்ன அப்படின்னா, சிங்கிள் லைனில் வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் லைக் வந்து இப்போ உங்கள்கிட்ட மெயில் ஐடி, மஸ்ட்டு மெயில் ஐடி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பரு, நெக்ஸ்ட்டு கிட்டப் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு லிங்க்டின். இது வந்து சிங்கிள் லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் அடுத்து கொண்டு வரும்போது இடம் பத்தாமையோ இல்லை சம்திங் கேப் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரீச் அவுட் பண்ணுறது தான் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டெம்ப்ளேட்டு, ஸோ இது வந்து நானாக கஸ்டமைஸ் பண்ணேன் எனக்காக. அது நான் ஒரு ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, அது இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானாக இது ட்ரை பண்ணது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டு. இது ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா, நானாக ஒரு ரேஷியோ ஸோ சைஸ் வித்து வந்து செட் பண்ணி இதெல்லாம் வச்சேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ஐகான்ஸு இந்த இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம். அண்டு இங்கே வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பிஎன்ஜியாக நான் எடுத்து வச்சேன். இதை நான் சொல்கிறேன் அடுத்து ஒவ்வொரு லெவலாக வரும்போது. ஸோ ஓகே, ஓகேங்களா, சிங்கிள் லைனில் வந்து வச்சுருங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களுடைய கிட்டப் ப்ரொஃபைல் நம்பர் எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்ன மோஸ்ட்லி எல்லோரும் இதில் தான் வந்து சொதப்புவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி வந்து எப்பயுமே வந்து ப்ரொஃபஷ்னலான ஒரு மெயில் ஐடி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுறதுக்கு, காலேஜில் இது பண்ணுறதுக்குலாம் நார்மலான இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரெஸ்யூம் இல்லை ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண போனீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். லைக் வந்து இப்போ பாருங்கள், மெயில் டு யோகேஷாருங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல். ஸோ இப்போ நீங்கள் ஏடிஎஸ் நீங்கள் சிஸ்டத்தில் செக் பண்ணும் போது இது வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் காட்டும். ஏன்னா இது வந்து யோகேஷ் 2K2020, 2K2025, 2001 அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா, இல்லை வேறு ஏதாவது நேம் வச்சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இப்போ மெயில் டு யோகேஷ் சார் இல்லை யோகேஷ் சார் சம்திங் ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது ஒரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ். பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஹெச்ஆர் வந்து உங்களோட ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான ஒரு ரோலு. நெக்ஸ்ட்டு உங்களோட நம்பர். அண்டு இங்கே தான் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க அண்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கிட்டப்பில் போட்டு அதை லிங்க்காக இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, அண்டு இந்த இடத்துல உங்களுடைய லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க.
ஸோ இங்கே வந்து என்னோடய லிங்க்கை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கிட்டப் லிங்க் தான் கொடுக்கணும். என்னோடது கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? அது வேறு காமெடி ஆயிரும். ஸோ இங்கே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்த அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இன்சர்ட் இருக்கும். இதில் லிங்க்குன்னு இருக்கா, இங்கே இன்சர்ட் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த அட்ரஸில் உங்களுடைய கிட்டப் லிங்க்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹைப்பர் லிங்காக மாறிடும். ஓகேங்களா? அண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஓகே, கொடுத்துருங்க. அண்டு அதே மாதிரி லிங்க்டின், உங்களுடைய லிங்க்டின் அப்படி காப்பி பண்ணுங்கள். இன்சர்ட்டு எப்போயுமே இன்சர்ட் தான். லிங்க் வந்துச்சுன்னா இல்லை இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா இது டேபிள் எல்லாத்துக்கும். இப்போ லிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் லிங்க்கு இந்த இடத்துல உங்களுடைய யூஆர்எல் வந்து கொடுங்க, லிங்க்டின் யூஆர்எல். ஓகே, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டெவலப்பர்ஸாக, அதாவது நீங்கள் ஒரு டெவலப்பிங் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ இல்லை வந்து ஃபுல் ஸ்டாக்கோ இல்லை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோ பேக் அண்டோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கிட்டப்போட லிங்க் அங்கே ஆட் பண்ணுங்கள். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட லிங்க்கே வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருதுல்ல, இதுதான் ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை வேர்டை வந்து பிடிஎஃபாக மாற்றிடுவேன். ஓகே, நான் மாற்றி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணும் போது இந்த இது ப்ளூவாக இருக்கும், ஏன்னா இது ஹைப்பர் லிங்க். இப்போ யார் இதை டச் பண்ணாலும் இது வந்து லிங்க் வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் இதை டெக்ஸ்ட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். உங்கள் ஹெச்ஆரோ இல்லை வந்து யாராவது வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து போகாது, ரீடைரக்ட் ஆகாது. அது லிங்க்கை தொட்டால் நம்மளோட கிட்டப் லிங்க் போகும். இப்போ வந்து பாருங்கள், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய கிட்டப் ப்ரொஃபைல் வந்துருச்சா. ஸோ இது நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப்பில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க்கில் வைக்கணும். நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட்டில் வச்சிடக்கூடாது உங்களுடைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸோட லிங்க்கையோ இல்லை கிட்டப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலை. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி வச்சா தான் அவங்க வந்து பார்க்க முடியும் உங்களுடைய ப்ரொஃபைலை. நீங்கள் யார், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, நீங்கள் எங்கே இது பண்ணீங்க, படிச்சிங்க, உங்களுடைய மற்ற இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டரு, அடுத்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரோல் வேணும்னா அதை நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிங்கிள் லைனில் எல்லாமே கொடுக்கணும். அண்டு கிட்டப்போட இது லிங்க் வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க்கில் வந்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட் தான். நீங்கள் மற்ற வேறு மேலே எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அதெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் வந்து அவன் பார்க்கவே மாட்டான். ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அதான். ஸோ ப்ராஜெக்ட்ஸுன்னு போட்டு கீழே வந்து பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஒரு கை அப்ளிகேஷன். இது வந்து ஒரு ஜிஓயில் பண்ணது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில். ஸோ அது அன்ட்டு கிட்டப் இது நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நான் வந்து பிஎன்ஜியாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கூகுள்லேருந்து எடுத்த ஒரு பிஎன்ஜி இமேஜ். இந்த இமேஜில் வந்து நான் வந்து லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது இங்கே எப்படி ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், கிட்டப்போட லிங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ப்ராஜெக்டோட லிங்க்கு. ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் மாற்றணும். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ப்ராஜெக்ட் வந்து வரும். ஸோ இப்போ கீழே வந்து பாருங்கள், நான் டெமோ போட்டிருப்பேன். இப்போ என்னோடய ரெஸ்யூமை பார்க்குறவங்க சரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி கிட்டப்பை கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன், ஸோ இதை வந்து போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாட் ஜிபிடியோ இல்லை மற்ற ஏஐஎஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதக்கூடாது. எப்பயுமே எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மூலயமா இந்த இது சால்வ் ஆச்சு,
இந்த டெக்னிக்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளோ, அந்த டெக்ஸ்ட்டோட ஃப்ளோ வந்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ இது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சும்மா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஸோ எப்பயுமே அந்த ப்ராஜெக்ட் மூலயமா இப்போ ஒரு கம்பெனி வந்து என்ன பெனிஃபிட் ஆச்சு, அதில் என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது மூலமா என்ன ரிசல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டென்ட் எழுதணும். ஸோ இதுக்கு நீங்கள் ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது வந்து நான் பைத்தானில் பண்ணது. ஓகே, நான் டெக் ஸ்டாக் வந்து பைத்தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி டெவலப் ரோபோஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த லைனில் பாருங்கள், 40% இன்க்ரீஸ் யூசர் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இல்லாமல் 40% அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இது பண்ணது மூலயமா 40% யூசர் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து அப்படித்தான் எழுதணும். சும்மா நார்மலாக ஒரு லைனில் இல்லை 2 லைன் 3 லைனில் எழுதக்கூடாது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் மூலயமா இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு, ஸோ இதை இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அது உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் டெலிகிராமில் ஆட்டோ ஃபில்டர் பாட் பண்ணேன். ஓகேங்களா? இதை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி ChatGPTயில் நீங்கள் போட்டிங்கன்னா அதே மாதிரி வரும். நீங்கள் இதை பற்றி எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல லிங்க்கு இன்சர்ட் லிங்க்கில் போய்ட்டு இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் ஹைப்பர் லிங்க்கு. இதை இந்த எமோஜி இந்த இமேஜை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும் நம்மளுடைய லிங்க்கு. ஸோ இது மூலயமா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற ரெஸ்யூமுக்கும் உங்கள் ரெஸ்யூமுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா மற்ற ரெஸ்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் இமேஜில் ஒரு லிங்க் வச்சு ஆட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன். ஓகேங்களா? எஜுகேஷன் வந்து உங்களுடைய எஜுகேஷன்ஸ் பற்றி முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் லைக் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்மேட் இந்த மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி கரண்ட்டாக நீங்கள் எது பண்ணீங்களோ அது வந்து மேலே வரணும், டாப்பில் வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக நான் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஏற்றபடி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே சிங்கிள் பேஜில் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஆனால் சிங்கிள் பேஜாக இருக்கணும். அதுதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், பைத்தான், பாட் டெவலப்மெண்ட், கிட்டப் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் போட்டிருக்கேன். அங்கே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் ஹைப்பர் லிங்க் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ எப்படி நான் இந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் வச்சேனோ அதே மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகி என்னோடய ட்ரைவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கனால ஓப்பன் ஆகி வியூ ஆகும். ஸோ அதனால் அதே மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் போஸ்டர் க்ரியேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் சம்திங் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ சம்திங் சில இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷரோட ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு சிங்கிள் பேஜில் இருக்கணும். அண்ட் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதுலையாவது ஒரு கம்பெனியாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகி கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பண்ணலை. ஓகேங்களா? அது இந்த ரெஸ்யூம் பண்ணும்போது நான் எந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பும் பண்ணலை, அதனால் நான் ஆட் பண்ணலை. ஓகேங்களா? அப்படி நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் போட்டு அது என்ன கம்பெனின்னு போட்டு நீங்கள் வந்து சேம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸில் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி
நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்பில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அந்த லிங்க் இங்கே வந்து இதே மாதிரி கொடுத்துருங்க. பட் வந்து பார்த்துங்க, சிங்கிள் பேஜில் எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு ஏற்றபடி அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெஸ்யூம் இருக்குல்ல, இது என்னோடய ரெஸ்யூமு. இதை நான் வந்து ஏதாவது ஒரு ஏடிஎஸ் ட்ராக்கரில் போட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்கோர் காட்டுறேன். ஸோ என்ஹான்ஸ் சிவி, ஸோ இதிலே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இது வந்து ரேண்டமாக நான் இது பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ரெஸ்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் இந்த கண்டென்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இது வரைக்கும் நான் ஏடிஎஸ் நான் செக் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா, நான் ஸ்டார்டிங் நான் அந்த ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 70 ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இது சொல்கிற சஜஷனு அண்ட் இதுக்கு நம்ம ப்ரீமியம்மு, ஸோ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அப்படி எப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு 90 to 95% கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்து நம்ம ஒரு ஃப்ரெஷர் ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சிங்கிள் பேஜில். ஓகேங்களா, ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன் பிடிஎஃப். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிடிஎஃப். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை என்ன சொல்லியிருந்தேன்னா அப்படின்னா, ஸோ லைக் இது வந்து ஹைப்பர் லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், நான் ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி இருக்குது பாருங்கள், இந்த எமோஜி அதாவது இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ போதா. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் ஹைப்பர் லிங்காக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணுறீங்களே, சேவ் பண்ணும் போது எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, உங்களுடைய நேம் போட்டு ஸ்பேஸ் ரெஸ்யூம் இப்படி தான் சேவ் பண்ணணும். இப்போ வந்து என்னோடய பேர் யோகேஷ் ஸ்பேஸ் ரெஸ்யூம். இப்போ உதாரணத்துக்கு வந்து கார்த்தி அப்படின்னு இருக்குன்னா கார்த்தி ஸ்பேஸ் ரெஸ்யூம், இல்லை மனோஜ் அப்படின்னா மனோஜ் ஸ்பேஸ் ரெஸ்யூம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, உங்களுடைய நேமு ஸ்பேஸ் ரெஸ்யூம் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா, இந்த டிப்பும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்பர்ஸோ இல்லை வேறு ஏதாவது நேம், இப்போ நிறைய நேம்ஸ் இருக்கும் மிக்ஸ் ஆகி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய நேமு அது ரெஸ்யூம் இப்படி இருந்துச்சுன்னா இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி சேவ் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து இன்டர்ன்ஷிப் வச்சுருந்தாங்க. அது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி. அதில் வந்து இந்த ரெஸ்யூமை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த ரெஸ்யூமை நான் இது பண்ணியிருந்தேன், அப்லோட் பண்ணி இது பண்ணியிருந்தேன், செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு ஜோஹோ, ஸோ ஜோஹோ பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து ஒரு இதுக்கு ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது செலக்ட் ஆகுறதே கொஞ்சம் ஓரளவு ஒரு இதுதான். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதையும் காமிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ அண்டு நீங்கள் இதே மாதிரி என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூமை வந்து க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அண்டு நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை, நானாக ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஓன் ஐடியா இருக்கும். அதை எப்போயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்டு நீங்கள் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதாலும் சரி, எப்போயுமே வந்து உங்களுடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ கொஞ்ச நேரம் பொறுமையாக பார்த்தது நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கேன். ஸோ மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.